நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசை தான் பண்ணியிருந்தேன். அதோட சைட் டிஷ் வந்து சாம்பார் இருக்குது. அதோட காலையில் அரைச்ச முடக்கத்தான் கீரை தோசைக்கான அந்த மாவு வந்து கொஞ்சம் மீதம் இருந்தது. அதையும் வந்து சேர்த்து இப்பயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னாக்கா நைட்டுக்கு வந்து கீரை வந்து அதிகமாக சேர்த்துக்கூடாதுங்கிறதுனால இருந்த மாவை நார்மல் தோசையும் கீரை தோசையுமா ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. இந்த பொதுவா மூட்டு வலியெல்லாம் இருந்தாக்கா பார்த்தீங்கன்னாக்கா, இது சொல்லுவாங்க. அதாவது வெண்டைக்காய் வந்து நல்லா கட் பண்ணிட்டு, நைட்டே வந்து தண்ணீல நல்லா ஊற போட்டுட்டு, காலையில வந்து வெறும் வயித்துல அந்த தண்ணியையும், அந்த வெண்டைக்காவும் சேர்த்து நல்லா மென்று சாப்பிடணும். அப்படின்னு சொல்லி நெறைய வந்து டிப்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். அது எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த வெண்டைக்காயில உள்ள அந்த கொழகொழப்பு தன்மை வந்து அந்த மூட்டு வலி உள்ளவங்களுக்குலாம் வந்து அந்த மூட்டுகள்ல வந்து தேய்மானம் ஏற்படாம அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அதே கான்செப்ட் தான் இந்த முடக்கத்தான்லேயும் போல இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது இந்த கீரை அரைக்கும்போதே பார்த்திங்கன்னா, அதில் நல்ல ஒரு கொழகொழப்பு அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். ஸோ அந்த வழவழப்பு தன்மை இருக்கிறதுனால தான் அது வந்து நம்ம அந்த தன்மையினால தான் நம்ம வந்து முடக்கத்தான் வந்து மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. நான் சொல்கிறது சரியா என்னன்னு தெரியல. அ அப்படிதான் அப்படின்னாக்கா கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ஓகே கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.